என்னோட பேர் எஸ்ஆர் சுப்பிரமணியன், ஏஜ் 77. இங்கே மெட்ரோ ஜோனில் நாங்கள் சீனியர் சிட்டிசன் யோகா குரூப்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இது லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துலேருந்து நாங்கள் இந்த யோகா கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு 20-25 பேர் இதில் நாங்கள் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி கொடுத்து, ஸ்டார்டிங்கில் நாங்கள் யோகா தானே எங்களுக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெங்காலி மெல்டி டாக்டர், அவர் எங்களுக்கு என்னோட அசோசியேட் ஆனார். அதுக்கப்புறம் அவர் அந்த யோகா பூரா சிஸ்டமேட்டிக்காக சொல்லி தந்தார், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே ஃபினிஷ் பண்ணோன்னு. அண்ட் அதையே நாங்கள் இன்னை வரலும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சீனியர் சிட்டிசன் இங்கே எத்தனை பேர் இருக்காளோ எல்லோரும் காலம்பரை மார்னிங் வாக்கிங் பண்ணுவா, ஈவினிங்கும் வாக்கிங் பண்ணுவா. அண்ட் இந்த யோகா கிளாஸ் நாங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கோமோ எல்லோரும் ஈவினிங்கில் 6 to 7 பண்ணுறோம். இது அப்ராக்சிமேட் ஒரு 50 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளே ஆறுது இந்த யோகா. அண்டு ஏஜ் குரூப் எங்களோட 60லேருந்து 80க்குள்ளே 1-2 பேர் 90யும் இருக்கா அதில். அப்புறம் ரெகுலராக நாங்கள் யோகா பண்ணிகிட்ருக்கோம். சண்டே மட்டும் இதை ஆஃப் பண்ணியிருக்கோம், ஏன்னா எல்லாருக்கும் அவாவா கொஞ்சம் வேலை இருக்கும். அண்டு எனி ஃபெஸ்டிவல் டேயில் இதை நாங்கள் லீவு கொடுத்துருக்கோம், அன்றைக்கி பண்ண மாட்டோம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, யோகா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுறோம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 1 2 3. For body stretch 1 2 3 1 2. இப்போ நம்ம கபால் பாரதி பண்ண போகிறோம். டீப் பிரீத்திங். ஓகே, கண்டினியூ பிரீத் பண்ணோம். 50 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிங்கோ மனசில். ரெடி? டூ 3 7. ஷோல்டரை தொடங்கோ. 1. ஒரு கையை பின்னாடி கீழே பண்ணணும், ஒரு கையால் அமுத்தணும். ஓகே, அண்ட் முதுகு சோப்பு தேய்க்கிற மாதிரி பண்ணி நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எக்ஸசைஸ். 1 2 3. இப்போ புஷ்ஷிங் பேக். 1 2 3. இப்போ பாடி ஸ்ட்ரெச் பண்ணோம். 1 2. हमारे நம்ம கையை க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுறோம். 1 2. இப்போ முட்டியை ரொட்டேட் பண்ணோம், அதே ரிஸ்ட் எக்ஸசைஸ். 1 2. ரிவர்ஸ் புஷ் பண்ணுங்க. 1 2. இன்னொரு கை. 1 2 1 2. நெக்ஸ்ட் நம்ம முத்ரா எக்ஸசைஸ் பண்ணுவோம். 2 கை விரல் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வைங்கோ. மிடில் 2 ஃபிங்கர்ஸ். 1. இப்போ கை ரொட்டேட் பண்ணோம். 1 2. சின்ன எக்ஸசைஸ். 1 2. இது கையோட எத்தனை எக்ஸசைஸ் பண்ணோமோ எல்லாம் பார்க்கின்சன் கை ஆடுறது எழுதுறத இதாகிறது, அதுக்கு வேண்டி இந்த எக்ஸசைஸ் பண்ணோம். கை மேலே தூக்கிட்டு நம்ம பிட்டல் பண்ணால் நேராக ஹார்ட் பின்னோட அது ஜாயிண்ட் ஆகும். பிட்டல். இப்போ ஷோல்டரில் கை வைங்கோ, இன்னொரு கையால் அதை பேலன்ஸ் பண்ணுங்கோ. 1 2. நெக்ஸ்ட்டு கை பின்னாடி பண்ணி இன்னொரு கையால் டச் பண்ணுங்கோ, இல்லை படிக்க முடிஞ்சால் பிடிங்கோ, இல்லை அப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். 1 2. இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம எத்தனை பண்ணினோமோ எல்லாம் இங்கே ஃப்ரீ ஆகிடும், அதுக்கு வேண்டி இத்தனை பூரா எக்ஸசைஸ் பண்ணோம். பெலூன் எக்ஸசைஸ் பண்ணுறோம். இது சிக்கு வேண்டி எக்ஸசைஸ் பண்ணுறோம், காற்று நடிச்சு காற்று விடுறதுக்கு. ரெடியா? 1 2. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஐ எக்ஸசைஸில் ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கண்ணு மட்டும் மேலே போகும், பின்னி கீழே வரும். ரெடி? 1 2. ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 1 2. இப்போ கண்ணோட எக்ஸசைஸ் ஃப்ரண்ட்லேருந்து பண்ணியாச்சு. டயகனலாக 2 தம்மியும்
பார்க்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம். 1 2 இப்போ 2 கையும் ஹோல்டு பண்ணுங்க. இதில் என்ன ஆகும்னா கை எக்ஸசைஸும் மாறுது, கண் எக்ஸசைஸும். இது ரொட்டேட் பண்ணோம். 1 2 நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கையை வச்சுட்டு கண்ணோட பக்கத்தை கொண்டு வாங்க, பின்னையும் தூரங்க கொண்டு போவாங்க. 1 இப்போ கை மேலே கீழே போனோம், தம்மை பார்த்துட்டே இருங்கோ. 1 நெக்ஸ்ட்டு ஒரு விரலை இது பண்ணி அதோட டிப்பை மட்டும் பார்க்கணும். இந்த நகம் இருக்கே, அந்த நகத்தை மட்டும் 2 கண்ணால் பார்க்கணும். கான்சன்ட்ரேஷன். ரெடி? 1 2 ஒரு 14 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். ரெடியா? நெக்ஸ்ட்டு நம்ம நத்தியில் 2 கையும் வச்சுக்கணும். இங்கே காலம்பட்டிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே எத்தனை டென்ஷன் இருக்கோ அந்த டென்ஷன் எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம சிலப்போ வலிக்கிறதுனா அமிர்தாஞ்சன் தடவிப்போம். அதே மாதிரி ரப் பண்ணுறோம். 1 அண்ட் இயர் இஸ் நத்திங் பட் என்னது? மெமரி பவர், நம்மளுக்கு ஞாபக சக்தி. ஓகே. 1 2 லோவர் 1 2 2 விரலையும் போட்டு காதை குடையணும். 1 2 இந்த ரப் பண்ண முள்ள 1 2 இப்போ கண்ணுக்கு காதுக்கு 2க்கும் சூடு வைக்கணும். 5 தரம். 1 1 நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்மளோட கழுத்து எக்ஸசைஸ், நெக். 1 2 இப்போ கழுத்தை சைடில் பண்ணோம். 1 2 இப்போ கழுத்தை ஃபோல்டு பண்ணோம். 1 2 கிளப் பண்ணால் கழுத்து சுற்றும். கழுத்து சுற்றுறதுக்கு நெக் ரொட்டேஷன். 1 இப்போ 2 கையுமோ நம்மளோட பின்னாடி பண்ணுங்க. அண்ட் தலையை ப்ரெஸ் பண்ணோம், தலையும் கையை ப்ரெஸ் பண்ணோம். அப்போ 2மா ஈக்குவல் ஆகிடும். ரெடியா? 1 இதே பொசிஷனில் கழுத்தை ரொட்டேட் பண்ணுங்க. 1 முதல்ல கழுத்து எக்ஸசைஸ் பண்ணோம், கழுத்து பூரா ஃப்ரீ ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் ஸ்கல்க்கு. ஸ்கல் மைண்டு உள்ளுக்குள்ளே இருக்குது, அதுக்கு வேண்டி எக்ஸசைஸ் பண்ணுறோம். எப்போது வலினா நம்ம தலையை போட்டு இப்படி அமுத்துறோமே, அதே எக்ஸசைஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டங் எக்ஸசைஸ். ரெடி? அப் அண்ட் டவுன். இன்சைட் ரொட்டேஷன். பல்லுக்குள்ளே ஏதாவது பறிக்கை இருந்தால் நம்ம எப்படி எடுப்போமோ டங்கால, அந்த எக்ஸசைஸ். 8 9 சைடு. 1 2 4 5 6 காலை ஆட்டணும் எத்தனை முடியுமோ. ரெடி? 1 2 காலு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், ஹோல்டு பண்ணணும். 1 இன்ஹேல் பண்ணுறோம், வெளியில் எடுக்கணும். ரெடி? 1 2 3 ரெடி? இது இந்த எக்ஸசைஸ் நம்மளுக்கு இடுப்பு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். ரெடி? 1 2 3 இப்போ நீ வலிக்கிறது நம்மளுக்கு, அதுக்கு வேண்டி இந்த எக்ஸசைஸ். இந்த கையை இப்படியே வச்சுக்கணும். அண்ட் சுற்றினா அந்த கப் இருக்கு இந்த கைக்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்கும். ரெடியா? 1 2 3 இப்போ ஹோல் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகே. 1 2 1 2 1 2 இப்போ சிம்பிள் ட்ரில் பண்ணோம். ரெடியா? 1 2 3 4 இப்போ காலை அழுத்திண்டு 2 காலையும் தொடணும். ரெடியா? அப்போசிட் கையால் தொடணும். மேலே பார்க்க முடிஞ்சால் மேலே பாருங்க. 1 180 360. 1 2 1 2 1 2 கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்கு. 1 2 3 1 2 5 தரம் கையை ஆட்டிட்டு கீழே உட்காரணும். ஓகே. 1 2 6 இப்போ கவுண்டிங் பண்ணணும். ரெடியா? 1 2 கையை மேலே தூக்கி ஆட்டணும். 1 2 3 4
மெடிடேஷன் பண்ணுவோம். ஓகே, தியானம் பண்ணுங்க. மனசுக்குள்ள 50 கவுண்ட் பண்ணுங்க. என்ன வேண்டா சுவாமியை நினச்சிக்கலாம், என்ன வேண்டா பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், உள்ள விட்டு எத்தனை ஜோரா சிரிக்க முடியுமோ சிரிங்கோ. 5 டைம். ரெடி? டென்ஷன் என்னமோ ரிமூவ் பண்ணலாம். ரெடி? 1 2 3. 1 2. காலை மடக்கணும். ஸ்டொமக் வயிறுல எத்தனை ஜூரம் அமுத்து வேளோ அத்தனை உங்களுக்கு நல்லது. 1 2. கொஞ்சம் மசாஜ் பண்ணுறோம். ரெடியா? 1 2 1 2. இப்போ அக்கு ப்ரெஷர். 1 2 1 2 1 2. வருண முத்ரா, சுண்டு விரல் அண்ட் கட்டை விரல் மேலே இருக்கணும். சுமண முத்ரா, பையன் பிடிக்கணும். 5 6 7. அபான வாயு முத்ரா. 1 2 3. இருதய முத்ரா. இந்த ஆள்காட்டு விரலை வந்து கட்டை நடுவில் வச்சுட்டு அப்புறம் நடு விரலும் மோதிர விரலையும் மேலே கட்டை வரை வரணும். 1 2 3. அடுத்து வாயு முத்ரா. ஆள்காட்டு விரல் கட்டை விரலுக்கு கோட்டு கீழே தள்ளணும். 2 3. லிங்க முத்ரா. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 1 2. இந்த 5 விரல 5 தத்துவம் நம்மளோட. இது என்னதுன்னா அக்னி. ஓகே, இது வாயு அண்ட் இது ஆகாஷ், பிருத்திவி அண்ட் இது ஜல். பேர் வந்து நாகபூஷணம். வயசு 84. யோகா வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக பண்ணுறாங்க. இவர் வந்து 10 வருஷம் அதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லியிருந்தார். இப்போ எனக்கு அந்த யோகா பண்ணுறதுனால கை கால் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே நடந்து வந்தாலும் நல்ல திருப்தியாக இருக்குது. என் பேர் காஞ்சனா. 75 வயசு ஆகுது. அவ்வளோ நல்லா இருக்குது. கால் கையெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இப்போ கூட நடக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. My name is பார்த்தசாரதி. I'm aged 73. நான் இந்த யோகாவை நானும் மிஸ்டர் டாக்டர் அஜித் போரல் எல்லோரும் நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சுட்டு தான். அந்த 10 பேர் சேர்ந்து ஆரம்பித்து இன்றைக்கி 25-30 பேர் வந்திருக்கோம். மிஸ்ஸஸ் பார்த்தசாரதி யோகாவுக்கு ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். எனக்கு வந்து கொஞ்சம் முட்டி வலியெல்லாம் இருந்தது, ரொம்ப நடக்க முடியாமல் இருந்தது. இந்த யோகாவில் வந்து அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என் பேர் விஜயலட்சுமி. நாங்கள் மெட்ரோ ஜோனில் 1 வருஷமாக யோகா பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. கை வலி, முட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாருக்குமே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் சார் வந்து எங்களுக்கு தினமும் வந்து கட்டாயம் சொல்லித்தரார். சார் ரொம்ப நல்லா சொல்லித்தராரு. நல்லா எங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா எனர்ஜி நல்லாயிருக்கு. ஒரு 2018 எங்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்டு ஆஃப்டர் கோவிட் கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவைவ் ஆச்சு. இப்போது மிஸ்டர் சுப்பிரமணியம் வந்து இதை இன்னும் கையில் எடுத்துட்டு இன்னும் விகரஸாக பண்ணிட்டு இருக்கார். இன்னும் நிறைய எக்ஸசைஸஸ் சேர்ந்து பார்த்தசாரதியும் அவரும் யோக முத்ரா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. ஃப்ரீயாகவும் சொல்லி தராங்க. சார் எல்லாம் என்ன கேட்குறோமோ கிளியராக கேட்டால் சொல்லுவார். மனசுக்கு அமைதிக்காக தான் முக்கால்வாசி நான் வர்றது. யோகா பண்ணுறது தொட்டு கால் வலி முட்டி வலிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. நாங்கள் 20 வருஷமாக யோகா பண்ணிகிட்டு இருக்கோம். யோகா பண்ணுறதுனால நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். யோகா में हर रोज आते हैं तो बहुत अच्छा लगता है. யோகா செய்வதால் வெயிட் லாஸ் ஆகிருக்கு, ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, தூக்கம் நல்லா வருது.